ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டேஸ்டான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சாதம் வடித்து எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அது 200 கிராம் அளவு இருக்கும். தண்ணியில் அரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அந்த பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நம்ம எப்பவும் வடிக்கிற அளவுக்கு சாதம் மொத்தமாக வெந்துடக்கூடாது. ஒரு 80% வெந்தால் மட்டுமே போதும். 5 நிமிஷம் கழித்து இந்த சாதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா உடஞ்சி வரணும். இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். சாதம் வடித்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரைட் ரைஸில் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாதம் உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு இதில் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட அரை டீஸ்பூன் அளவு மிளகு, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு எக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். முட்டை நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது. இது சாஃப்டாக வெந்து இருக்கும்போதே நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 3 பல்லு பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்கிட்டு இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். இது கூட நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு பாதி கேப்சிகமையும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காய் எல்லாமே மொத்தமாக வெந்துடக்கூடாது. ஒரு 80% வெந்துச்சு அப்படின்னா தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நமக்கு காய் ஒரு 80% அளவு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற பாஸ்மதி சாதத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஹீட்டில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சாதத்தை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது மேலே பொடியாக நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், வெங்காயத்தாள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. 100% நம்மளுக்கு ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.